பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவாயை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இவருடைய கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. சுவாமி உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை தேற்றி எங்களை வழி நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரே தகப்பன் நீர் மாத்திரமே ராஜா. எஜமானனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஆராதனை செய்கிறோம் இந்த காலை நேரம். அப்பா உங்களை ஆராதனை செய்கிறோம். நீர் மாத்திரமே எங்களை நடத்துகிற தகப்பனாக இருக்கிறபடினால் அப்பா எங்களை அனைத்து சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறபடினால் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்து உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தி ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டே உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ சத்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். அல்லேலூயா. அந்நிய பாஷைகளினால் கர்த்தரை ஆராதனை செய்வோம் இந்த காலை நேரம். ஓரியா தீரியா லரபா சந்தே ஓரி கிரியா தீரா பாபா பாபா ஓரி மாகா சந்தரா பாபா பாபா ஓரி மாகா தூரியா லரபா சந்தே கிரியா தீரியா லரபா சந்தரா பாபா பாபா. ஓ பரிசுத்தாவியானவரே எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆவியானவரே இன்னும் அதிகமாய் எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹிம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில்
நான் உங்களோடு பேச எடுத்த தலைப்பு தேவனுடன் நடத்தல். தேவனுடன் நடத்தல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச போகின்றேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே தேவனோடு நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிக வேலைப்பளு இல்லாட்டா அதிகமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால நாங்கள் தேவனோடு நடக்கிற நேரம் எங்களுக்கு ரொம்ப குறைவாய் போயிடுது. பல தடைகளின் மத்தியிலே அவசரமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால தேவனோடு நடக்கும் வாழ்க்கை கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்கிறது. எப்பொழுதும் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியான கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே தேவனோடு நடப்பது தொடர்ச்சியாக இல்லாமல் சில நேரம் அதில் பல பாதிப்புகள் வந்து தேவனோடு நடப்பதினால் வரும் ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களாக அநேகமான நேரங்களில் நாங்கள் ஜீவிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனாலும் வேதத்தில் நாங்கள் இன்றைக்கி ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போகின்றோம். பல சவால் நிறைந்த சமுதாயத்திலே, பல தடைகளின் மத்தியிலே, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருந்த அல்லது தேவனுக்கு பிரியமல்லாத ஜனங்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனோடு நடந்தான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். ஆகவே நாங்கள் இன்றைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க போகின்றோம். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாள் எல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது நாங்கள் கண்ட ஒரு மனுஷனுடைய பெயர் தான் ஏனோக். 5ஆம் அதிகாரம் முழுக்க நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அதிகமாக கேட்டால் ஐயோ நான் அந்த வசனம் அதிகாரத்தை வாசிக்கிறதே இல்லைன்னு கடந்து போயிடுவோம், அதை விட்டுருவோம். நாங்கள் இந்த அதிகாரம் மாத்திரமல்ல, வேதத்தில் எங்களுக்கு அப்படியான நிறைய பகுதிகள் இருக்கலாம், கடந்து போயிடுவோம், விட்டுருவோம். இது வேணான்னு வாசிக்க மாட்டோம். பரம்பரை பட்டியல் வருமா இருந்தால் வாசிக்க மாட்டோம். இல்லாட்டா எண்ணாகம புத்தகத்தில் வர்றது, லேவியராகம புத்தகத்தில் வர்ற சில காரியங்களாக இருக்கலாம். இல்லாட்டா வெளிப்படுத்தல் புத்தகம். இப்படி யாரையும் கேட்டால் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பகுதி வாசிக்கிறது இல்லை, வாசிச்சா புரியுதில்லை, அதில் ஒன்றுமே விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பகுதியும் நாங்கள் பல தடவைகள் கடந்து போயிருந்தாலும், வாசிக்காமல் விட்டுட்டு போன பகுதியாக இருந்தாலும் கூட இதில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு முக்கியமான மனுஷனுடைய பெயர் வருகிறது. ஒரு முக்கியமான மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரம் அந்த பகுதியில் இருக்கிறது. அந்த மனுஷன் ஏனோக்கு. இங்கே நாங்கள் வாசித்ததில் நாங்கள் கவனித்த விஷயந்தான், அவர் 65 வயதிலே மெத்துசலா என்ற ஒரு குமாரனை பெற்ற பிறகு சொல்கிறாங்க 300 வருஷம் அவர் வாழ்ந்து அநேக பிள்ளைகள் அல்லது குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்றது சொல்லப்படுது. 65 வயதிலே ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு 300 வருஷம் வரைக்கும், கிட்டத்தட்ட 365 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் பல குமாரர்கள் குமாரத்திகளை பெற்ற ஒரு மனுஷனை பற்றிய ஒரு சம்பவம் இந்த இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏனோக்கை பற்றி நாங்கள் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எங்கேருந்து வந்தார், பெரிய பின்னணி பெரிய சரித்திர கதைகள் இல்லை. இல்லாட்டா அவரை குறித்து மற்றவர்களை பற்றி பேசுவதை போல அதிகமாய் பேசுவதற்கும் எங்களுக்கு இல்லை. பெரிதான பின்னணி தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட இவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு பெயர் இடுகிறார். நாங்கள் வாசித்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம், இவர் தன்னுடைய மகனுக்கு மெத்துசலா என்று பெயரிட்டான் அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். மெத்துசலா என்ற ஒரு பெயர் இடப்படுகிறது. உண்மையில் இந்த பெயர் நம்மளுக்கு மெத்துசலான்றவங்க இருக்கிறாங்களே, நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் பார்ப்போமா இருந்தால் மகனுக்கு அவர் இட்ட பெயர் ஒரு அசாதாரணமான பெயர். இன்றைக்கி நம்ம பழக்கத்தில் வந்துட்டு, ஆனால் அன்றைய நாளிலே அது ஒரு அசாதாரண பெயராக இருந்தது. இல்லாட்டா அது ஒரு வித்தியாசமான அர்த்தம் தரும் பெயராக இருந்தது. ஏன்னா நாங்கள் பெயர் வைக்கும் பொழுது பிள்ளைகளை கூப்பிடுவதற்கு எதிர்பார்ப்போடு பெயர் வைக்கிறோம். ஆசையாக அந்த பெயர்களினால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கூப்பிடுகிறோம்.
எங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு வைக்கப்பட்ட அடையாளமாயிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இதன் அர்த்தம், உண்மையில் அந்த பெயருடைய அர்த்தம் சொல்லப்படுது, அவன் போனதும் அது வரும். அதுதான் அர்த்தம். அவன் போனதும் அது வரும். அப்படிலாட்டா when he is gone it will come. அவன் போன பிறகு அது வரும். இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, அவனது மரணம் கொண்டு வரும். அவன் செத்தா ஏதோ ஒன்று வரப்போகுது, அதுதான் அதோட அர்த்தம். his death shall bring. மரித்தால் வரும், போனால் வரும், அவன் போன பிறகு வரும், இதுதான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளையை நாங்கள் அப்படி கூப்பிடுவோமா? அப்படி கூப்பிட்டார், அர்த்தம் அதுதான். நீ போனா இன்னொன்று வரும், நீ செத்தா இன்னொன்று வரும். அதுதான் அவருடைய அந்த மனுஷனுடைய அல்லது அவருடைய குமாரனுடைய பெயரின் அர்த்தமாயிருந்தது. உண்மையில் அந்த அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆதியாகம கால வரிசையை பார்க்கும் பொழுது அல்லது ஆதியாகம சரித்திர பின்னணிகளை பார்க்கும் பொழுது, மெத்துசலா எந்த வருஷம் மரித்தானோ அந்த வருஷம் அவன் போன பிறகு ஜலப்பிரளயம் வந்தது. நோவாவினுடைய காலத்திலே நாங்கள் சொல்லுகிற இந்த ஜலப்பிரளயம் வந்ததாக நம்பப்படுகிறது. சரித்திரம் சொல்லுகிறது, வசனம் வாசிக்கும் பொழுது, கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது, ஆமாம் அதுதான் உண்மை. அவன் வாழ்ந்து மரித்த வருஷத்திலே இந்த வெள்ளம் வந்தது. அப்படியா இருந்தவன் வாழ்ந்த வருஷம் என்ன? பொல்லாத ஆண்டுகள். வெள்ளம் வர காரணம் என்ன? மக்களுடைய வாழ்க்கை அல்லது அவருடைய வாழ்ந்த முறை உருவாக்கினதற்காக தேவன் விசனப்பட்டு கோபப்பட்ட அந்த காலகட்டம். அந்த காலத்தில் தான் ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே அவனுடைய பேருடைய அர்த்தத்தின்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு தீர்க்க தரிசன அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர். இவன் மரித்தால் ஒரு ஆசீர்வாதம் ஏதோ வரப்போகிறது, இவன் மரித்தால் வரும், ஒரு தீர்க்க தரிசன அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர். உண்மையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவன் கொண்டு வர ஒரு அழிவை பற்றி ஒரு முன்குறிக்கப்பட்டதான ஒரு செயல்பாடை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே சொல்கிறாங்க, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறாங்க. பிறகு அவங்களுடைய காரியங்களை பார்த்து தேவன் விசனப்படுகிறார், கோபப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஐயோ, நான் என்னத்துக்கு இவங்களை உருவாக்கினேன். அப்படியா வேதனைப்பட்ட அந்த காலகட்டத்தில், எல்லாரும் பிரச்சனைக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், இந்த மனுஷன் அந்த சூழ்நிலையிலும் தேவனை தேடுவதற்கு அல்லது தேவனோடு நடப்பதற்கு, பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் தெரிந்து கொண்டான். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. உண்மையில நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஏனோக்கு நாங்கள் அதிகமாய் பேசப்படாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. கஷ்டமான சூழ்நிலையில், பிரச்சனை நிறைந்த சூழ்நிலையில், தேவனுக்கு பிரியமல்லாத ஜனங்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே தேவனோடு நடந்த மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்ட மனுஷன், தேவனுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருந்தான். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் வாழுகிற அவசர உலகத்திலே, அதிக வேலைப்பளு நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுக்காய் நாங்கள் வாழ முடியுமா? தேவனோடு நாங்கள் நடக்க முடியுமா? எங்களுடைய கொடுக்கப்பட்ட மணித்தியாலத்திலே, தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மணித்தியாலங்களிலே தேவனுக்காய் நாங்கள் செலவிடக்கூடிய நேரங்கள் இருக்கிறதா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் இவன் அதிக பயங்கரமான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய நாளில் 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். நாங்கள் மறுபடியும் வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை தான் தேவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 300 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 60 வருஷம் 65 வருஷம் அல்ல, 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷனாயிருந்தான். இன்னைக்கு சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், பிறகு தேவனோடு இருக்கிற தொடர்பில் பிரச்சனை வருது, குறைவுகள் வருது, கொடுக்குற நேரத்தில் குறைவு வருது, வேறு வேறு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் முதன்மை இடத்தை எடுத்துக்கொள்ளுகிற காலகட்டத்தில் இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 300 வருஷம், இங்கே சொல்லுது அந்த மகன் பிறந்த பிறகு
300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். முதல் குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, தேவனோடு பழக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தேவனோடு பழக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனாக இருந்தான். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை ஒரு ஆழ்ந்த நெருக்கமான தேவனோடு ஒரு உறவை அவன் கொண்டவனாக இருந்தான். மிகவும் பழக்கப்பட்டவனாக இருந்தான். தேவனை நன்கு அறிந்தவனாய், தேவனால் நன்கு அறியப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். எங்களுக்கும் தேவனை நல்லா தெரியும், தேவனை பற்றி நல்லா தெரியும் எங்களுக்கு. ஆனால் அதை விட மேலாக தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். தேவனோடு ஒரு நல்ல தொடர்பை கொண்ட ஒரு மனுஷனாக இருந்தான். ஆகவே இவன் மற்ற எல்லாரும் தங்கள் தங்கள் வழிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே, தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே, தங்களுக்கான காரியங்களை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷனாயிருந்தான். இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். நாங்கள் எவ்வளவு நேரம் தேவனோடு சஞ்சரிக்கிறோம்? எவ்வளவு நேரம் எங்கள் வாழ்க்கையில் தேவனோடு பேசுவதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நாங்கள் அவரோடு சஞ்சரிக்கும்படியாக. உண்மையில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது, ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் எடுத்து பார்ப்போமா இருந்தால், அவர்களை சிருஷ்டித்த பொழுது தேவன் ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவர்களோடு பேசுவதற்காக, உறவு கொள்ளுவதற்காக, அவர்களோடு ஐக்கியம் கொண்டு அவர்களோடு இடைப்படுவதற்காகத்தான் அவர்களை அவர் உருவாக்கினார். அவங்களோட வாழ்க்கையில் உரையாடல்கள் இருந்தது, பேசிட்டு இருந்தாங்க. மாலை நேரத்தில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம்னு சொல்லப்படுது. அப்போ அவர்கள் தேவனோடு தொடர்ந்து ஐக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள், பேசுனாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட உறவை தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்தார். இன்றும் அதே காரியத்தை உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனோடு ஐக்கியம் கொள்ள, தேவனோடு பேச, தேவனோடு நடக்க, தேவனோடு காரியங்களை பகிர்ந்து கொள்ள, தேவனோடு சேர்ந்த தீர்மானம் எடுக்க, தேவன் எனக்கு வழிகாட்டும்படியாக, இப்படி எல்லா காரியங்களிலும் தேவனோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் அன்று தேவன் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்து உருவாக்கினார். இன்று உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? எவ்வளவு நேரம் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறோம்? என்னெல்லாம் காரியங்களை தேவனோடு பேசுகிறோம்? தேவனுக்கு மறைவாக நாங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாளில் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனோடு நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். அநேகமாக இந்த நாட்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்தில் இதில் இருக்க வசனம் தான், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் தேவனை தொழுது கொள்றாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க, தொழுது கொள்ற காலம் இருக்குது. ஆனால் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், தொழுது கொள்ளுவதோடு ஏனோக்கு நின்று விடவில்லை. எத்தனை பேர் நாங்கள் தொழுது கொள்வதோடு ஆராதிப்பதோடு நின்று விடுகின்றோம்? அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், கேட்குறோம், சொல்கிறோம், எல்லாம் முடிஞ்சு அவ்வளவா எங்களுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அந்த நாட்களிலே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோக்கும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதை விட மேலாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிப்பதையும் தெரிவு செய்தார். எல்லா பிரச்சனையின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும் தேவனோடு நடக்க கற்றுக்கொண்ட மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக்கொண்ட மனுஷனும் 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, 300 வருஷங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவனாக தேவனோடு தன் வாழ்வை நடத்தினான். தேவனோடு சேர்ந்து நடந்த ஒரு மனுஷனாயிருந்தான். மேலே நாங்கள் பாப்பமாக இருந்த பைபிளில் தேவனோடு நடத்தல் அப்படின்னு சொல்லுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லது நிறைய சம்பவங்கள் இருக்குது. தேவனோடு நடத்தல் அப்படின்னு சொன்னால் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது, நானும் தேவனும் தனிமையாக இருப்பது, இப்படி பல காரியங்களை நாங்கள் சொல்லலாம். உண்மையில் நாங்கள் ஏனோக்குட பேருடைய அர்த்தத்தை பார்ப்போமா இருந்தால், அர்ப்பணிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஏனோக்கு என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்ற அந்த பேரின் அர்த்தத்துக்கு ஏற்ப அவன் தன் வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தவனாக வாழ்ந்தான். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார், இந்த அர்ப்பணிப்பு அப்படி இல்லாத தேவனோடு நடத்தல் என்பதற்கு அவர் சொல்லுகிற ஒரு உதாரணம் தான், தேவனுடன் நடப்பது என்றால்
நாம் தேவனோடு ஒரே திசையில் செல்லுகிறோம். தேவன் ஒரு பக்கம் போய் நான் ஒரு பக்கம் போகிறது அல்ல. தேவனும் நானும் ஒரே திசையில் போவது தான் தேவனோடு சஞ்சரித்தல் அல்லது தேவனோடு நடத்தல் என்று சொல்லி ஒரு இறையியலாளர் வரைவிலக்கணப்படுத்துகிறார். அவர் இதை வரைவிலக்கணப்படுத்த பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து தான் அவர் இந்த வரைவிலக்கணத்தை சொல்றார். அந்த பகுதியில் சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒருமித்து நடந்து போகணுமா இருந்தா 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து இசைந்திருக்கணும், இசைவாயிருக்கணும். அப்படியா இருந்தா தேவன் என்ன நினைக்கிறாரோ நான் அதை நினைக்கணும், தேவன் என்ன பார்க்கிறாரோ அதை நான் பார்க்கணும், தேவன் எதை குறித்து பாரப்படுகிறாரோ அதை குறித்து நான் பாரப்படும். இதுதான் ஒரே விதமாய் சிந்திப்பது அல்லது ஒரே திசையில் பயணிக்கணும், அதான் செய்யணும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஏனோக்கு தேவனோடு கூட ஒரே திசையில் பயணித்த ஒரு மனுஷனாயிருந்தான். அந்த 2 பேரும் அல்லது தேவனும் அவனும் ஒரே காரியத்தை யோசித்தவர்கள், ஒரே விதமாய் செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்குறோம் 5ஆம் அதிகாரத்தில் முழுக்க நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் இன்னும் நிறைய பேர்கள் சொல்லப்படுது. நிறைய பேருடைய பேர், இவன் அவரை பெற்றான், அவனை பெற்றான், அவனை பெற்றான்னு பேர் சொல்லப்படுது. ஆனால் மற்றவங்களை விட விசேஷம் இவனுக்கு இருக்கு. ஏனோக்குக்கு என்ன? இவன் தேவனோடு 300 வருஷங்கள் தொடர்ச்சியாய் சஞ்சரித்த ஒரு மனுஷன். அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரலாம். நம்மளுக்கு ஒருமிக்க 24 மணித்தியாலம் செலவிட முடியாது. எங்களுக்கு ஒருமிக்க 5 மணித்தியாலம் தேவனோடு செலவிட முடியாது. எங்களுக்கு 1 மணித்தியாலம் சில நேரம் தொடர்ச்சியாய் செலவிட முடியாது. ஆனால் தேவனோடு தினமும் நடக்கலாம். எல்லா நேரத்திலும் தேவனோடு நீங்களும் நானும் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்? அவனுக்கு எப்படி சாத்தியமாகியது? அவன் எப்படி நடந்தான்? உலகத்தை தேவன் பிரியமல்லாத ஜனங்கள் வாழ்ந்த காலம், அழிக்கணும்னு தேவன் யோசித்து கொண்டிருந்த காலம். ஆனால் இவன் தேவனுக்கு பிரியமானவனாக தேவனோடு நடந்தவனாக. ஏன்? உலகம் அவனை தாக்கவில்லை, உலக காரியங்கள் அவனுக்குள் வந்து குடிக்கொள்ளவில்லை, உலக காரியங்களினால் இவன் கட்டுப்படுத்தப்படவில்லை. உலகம் எங்கேயோ இருந்தது, இவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நாங்கள் பாப்பமா இருந்தால் நாங்கள் வாழுவதே சவால். நாங்கள் என்ன செய்ய போனாலும் ஒரு சவால் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியாது. எதை செய்தாலும் பாதிப்பு வருகிற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். உண்மையில பார்க்க போனால் இவன் ஒரு குடும்பஸ்தன். சில நேரம் நாங்கள் சொல்லலாம், ஐயோ நான் எப்படி என்னுடைய நேரத்தை தேவனோடு செலவிடுவது? பிள்ளைங்க கரைச்ச மனைவி, கணவன், குடும்ப பொறுப்பு, தொழில், வியாபாரம், வேலை, 24 மணிச்சாலும் எனக்கு போதாதுன்னு சொல்கிறவங்க நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இவன் ஒரு குடும்பஸ்தன், ஒரு அப்பா, ஒரு கணவன், வேறு குமாரர் குமாரத்திகள் இருந்தபடியினால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. குமாரர்களும் குமாரத்திகளும்னு இருக்கு. நிறைய தேவை இருந்திருக்கணும். நிச்சயமாய் தொழில் அல்லது வியாபாரம் செய்தவனாக இருந்திருக்கணும். பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாகத்தான் இருந்திருக்கணும். இவைகளின் மத்தியிலும் தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு நாங்கள் குடும்ப பொறுப்பை காரணம் காட்ட முடியாது. எங்களுடைய தொழில் வியாபாரங்களை, எங்களுடைய கணவனையோ மனைவியையோ எங்களுடைய பிள்ளைகளையோ தேவனோடு நடப்பதற்கு பாதிப்பு இவர்கள் என்று நாங்கள் காரணம் காட்ட முடியாது. இந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரித்து அதற்கான பலனையும் பெற்றான். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நாங்கள் அநேக வேறு வேறு மத கொள்கைகளை நாம் பார்ப்பதால் வேறு வேறு ஸ்தாபனங்கள் சொல்லுவது என்ன? தேவனோடு நடக்கணுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாங்கள் குடும்பத்தை விட்டுட்டு போயிடணும், குடும்ப உறவுகளை விட்டு தூரமாக போயிடணும், ஒரு காட்டில் போய் சன்னியாசியாக இருக்கணும், அல்லது ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் தனிமையாய் ஒரு இடத்துல இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டியெழுப்பும் ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப உறவுகள் வேணாம். ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கிற ஒரு குடும்ப மனுஷன், ஒரு அப்பா, ஒரு கணவன், ஒரு அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருந்த ஒரு மனுஷன் அழகாக தன் குடும்பத்தை நடத்தியதோடு கூட தேவனோடு சஞ்சரித்தான். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் இவரை போல மாற, இவரை போல, இந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு நடப்பதற்கு ஒரு ஆசையை நாங்கள் உண்டு பண்ணிக்கொள்ளணும்.
விதத்தில் அநேகர் இவரை போல இன்னும் அநேகர் தேவனோடு சஞ்சரித்தவங்க இருக்காங்க. ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வாசி பார்ப்போமா? சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இது தாவீது சொல்லுகிற காரியம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல நான் ஆண்டவரே, என் ஆத்துமா கதறுது ஆண்டவரே. உண்மையில் இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மான்கள் காட்டில் வசிக்கும் பொழுது தண்ணீரை கண்டுபிடிக்க ரொம்ப சிரமப்படுற ஒரு விலங்கு. ஓடும் பொழுது சில நேரம் காணல் நீர், தண்ணி இல்லாது. சில மிருகங்கள் விரட்டி வரும் பொழுது ஓடுது, தண்ணி இல்லை, பயங்கர தாகம், ஆனால் தண்ணி இல்லை. இப்போ நாம் லேசாக சொல்கிற மான் நீரோட வாஞ்சித்து கதறது போலன்னு சொல்லி, ஆனால் அதை விட மேலே என்ன, தண்ணியை தேடி தாகத்தால் நிறைந்து தவிக்கிற ஒரு நிலைமை இது. அது மாத்திரமல்ல, ரொம்ப தாகமாக இருக்கும் பொழுது இந்த மான்கள் ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேதனை நிறைந்த சத்தம், ஒரு வித்தியாசமான ஒரு அழுகிற மாதிரி ஒரு சத்தத்தை இந்த மான்கள் எழுப்பும். ஒரு ஏக்கத்தோடு கூடிய ஒரு வழி நிறைந்த ஒரு சத்தத்தை இந்த மான்கள் வெளியில் வரும். ஏன்? தாகத்துக்காக, தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி. அதே போல் இதுகள் ஓடி திரியும் பொழுது வறண்ட நிலத்தில் திடீர்னு தண்ணியை காணுமா இருந்தால் அதுக்கு ஒரு புத்துயிர், புத்துணர்ச்சி வந்த போல ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படியா இருந்தால் அந்த இடத்துல எங்களை எடுத்து பாருங்க. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுது. தாவீதுனுடைய அழுகுரல் இது. தேவனை தேடிய மனுஷன். இன்று நாங்கள் எப்படி தேவனை தேடுகிறோம்? தாகத்தோடு தேடுகிறோமா? ஆசையோடு, இந்த வேதனையோடு, தவிப்போடு தேவனை தேடுகிறோமா? இல்லாட்டால் எங்களுடைய நிலைமை. ஏன்னா தேவனை தேடணும். தேவனை தேடினால் தான் தேவனை கண்டடைவோம். தேவனிடத்தில் சேர்ந்தால் தான் தேவன் எங்களிடத்தில் சேர்வாராகவே. எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இதே போல் நிறைய பேர், மோசே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், தேவனுடைய கரத்தின் அதிசயத்தை கண்ட மனுஷன். ஆண்டவரே உங்களோட முகத்தை காண்பீங்க, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டார். பவுல், ஆண்டவரே உம்மை குறித்து, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நான் அறியணும் ஆண்டவரே. நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். இன்று நீங்கள் எப்படி தேவனை தேடுகின்றோம்? கர்த்தாவை நீர் வாரும், உம்மை நான் காணணும் ஆண்டவரே, உம் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. அற்புதம் மாத்திரமல்ல, அதிசயம் மாத்திரமல்ல, உம்மை நான் காணணும் ஆண்டவரேன்னு அந்த வாஞ்சையை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்வோம். ஏன்னா நாங்கள் கர்த்தரின் கரத்தின் கிரியைகளை காண்பதற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய மகிமையை கண்டு கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமாகவே. இவன் தேவனோடு நடந்த மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த மனிதன் மாத்திரமல்ல, எந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஒரு பழக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த, அது பழகி போச்சு அவருக்கு, பழக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் வெறும் கரத்திற்காக, கரத்தின் கிரியைகளுக்காக, அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை நான் இன்னைக்கு காணணும். இன்னைக்கு அவர் என்ன தொடணும், அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை விடமாட்டேன் அப்படின்ற நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வரணும். அவரை தேடும் ஜனங்களாக, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நாங்கள் மாறுவது அவசியம். இரண்டாவது காரியம் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த இடத்துலையும் ஏனோக்கை குறித்து விசுவாச வீரர்கள் பட்டியலிலே சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர்ல அந்த 11 விசுவாச வீரர்களின் பட்டியல். அங்கே வாசிக்கும் பொழுது நாங்கள் கேட்ட காரியம்தான், விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். தேவனுடைய தயவை பெற்ற ஒரு மனுஷன் இந்த ஏனோக்கு. எப்படியான சாட்சி இது? யார் கொடுத்த சாட்சி? ஒரு மனுஷனை பார்த்து தேவன் கொடுத்த சாட்சி. எங்களை சொல்றாங்க, தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், ஒரு அசாதாரணமான, ஒரு பெருமதியான, விலை மதிப்பில்லாத ஒரு சாட்சி. சில நேரம் நாங்கள் எங்களை பற்றி நாங்களே சொல்லிக்கொள்வோம் இல்லையா? நான் அப்படித்தான், நான் இப்படி தான் அப்படின்னு நாங்கள் எங்களை பற்றி சொல்லிக்கொள்வோம். சிலர் எங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவோம், ஐயோ அவங்க இப்படி தான் அப்படிதான்.
இது எல்லாமே பிரயோசனம் இல்லை. நாங்கள் எங்களை பற்றி சொல்லிக்கொள்வது பெருமை, மற்றவங்க எங்களை பற்றி சொல்கிறது ஒன்று குற்றச்சாட்டாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களை புகழ்றதா இருக்கலாம். எதுவுமே பிரயோசனம் இல்லை. தேவன் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், இதுதான் முக்கியமானது. இதுதான் தேவன் எங்களை காண்கிற விதம். தேவன் எங்களை காண்கிற விதம். மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்னை பற்றி என்ன சொன்னாலும் பிரயோசனம் இல்லை. முகஸ்துதியாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை பற்றி என்ன சொல்கிறார். ஏனோக்க பார்த்தவர் சொன்னார், எனக்கு பிரியமானவன். இன்னைக்கு தேவன் என்னை பார்த்து, உங்களை பார்த்து எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள் என்று சொல்கிற நிலைமையில நாங்கள் இருக்கோமா? அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கோமா? அவருடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கோமா? தேவன் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவாரா அல்லது வேதனைப்படுவாரா? ஒரு கேள்விக்குறியோடு எங்களுடைய வாழ்க்கை நிற்கிறது. வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கர்த்தரால் புகழப்படும் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அவசியம். தேவன் கொடுத்த சர்டிஃபிகேட், தேவன் கொடுத்த நற்சான்றிதழ், தேவன் கொடுத்த சான்றிதழ் அவனுக்கு கிடைச்சது. ஆகவே நாங்கள் தேவனிடத்தில் நற்சாட்சி பெறணுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சும்மா ஏனோ தானோ என்ற வாழ்க்கை இல்லை, சும்மா அப்படியே மனுத்தியாலங்களை வீணாக்கி கொண்டு வாழுகிற வாழ்க்கை அல்ல. தேவனோடு இணைந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அவசியம். வேதம் சொல்லுது, யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். நாம் தேவனிடத்தில் சேர்ந்தால் தான் அவர் எங்களிடத்தில் சேருவார். தேவனை கிட்ட சேர்ந்தால் தான் அவர் எங்களை கிட்ட சேர்வார். அதே போல எரேமியா புத்தகத்திலும் 29:13 சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் பொழுது என்னை தேடுவீர்களாயிருந்தால் கண்டடைவீர்கள். தேடினால் கண்டடைவோம், கிட்டி சேர்ந்தால் அவர் எங்களிடத்திலே வருவார். ஆகவே எங்களுக்கு தேவனை சந்திக்க முடியலை, தேவனை பார்க்க முடியலை, தேவன் என்னோட பேச முடியலை, சாட்டு போக்க சொல்ல முடியாது. தேவன் சொல்ற, என்னிடத்துல வாங்க, என்னை தேடுங்க, தேடுனா நீங்க என்னை கண்டுபிடிப்பீங்க. எங்களுக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை, தேவன் எங்களை இந்த பூமியில வச்சிருக்கிற இந்த வாழ்க்கை பெருமதியான வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்கிறோம், பிரயோசனமான காரியத்தை செய்கிறோமா? அநேக காரியங்களை செய்கிறோம். இதில் தேவன் எனக்காய் வைத்த காரியத்தை செய்கிறேனா? அநேக மனுத்தியாலங்களை வீணாக்குறேன், தேவனோடு இந்த மனுத்தியாலத்தை செலவழித்தேனா? எங்களை நாங்களே கேட்டு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஏனோக்கு எந்த விதமான அற்புதம் செய்த ஒரு மனுஷன் அல்ல, அதிசயங்கள் செய்த மனுஷன் அல்ல, பெரிய பிரசங்கம் பண்ணின மனுஷன் அல்ல, ஆராதனை கூட்டத்தை வழி நடத்திய மனுஷன் அல்ல, புத்தகம் எழுதிய மனுஷனும் அல்ல. ஆனால் தேவனோடு நடந்த மனுஷன், தேவனோடு சஞ்சரித்த மனிதன், அதனால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். இன்றைய நாளிலே நாங்கள் பெரிய காரியம் செய்ய தேவையில்லை, தேவனுக்கு பிரியமாக தேவனோடு எங்களுக்கு கொடுத்த இந்த 24 மணித்தியாலத்தில் சில நேரத்தை அவரோடு ஒரு இடத்துல இருந்து அமைதியாய் செலவழித்து விட்டு மீதி முழு வாழ்க்கையை முழுக்க நாங்கள் செலவழிக்கிற அத்தனை மணித்தியாலங்களை அவரோடு இணைந்து ஒருமனப்பட்டு நாங்கள் செலவு செய்வோமாயிருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சில நேரம் நம்ம யோசிப்போம், நான் எப்படி தேவனோடு நேரத்தை செலவிடுறது, இவ்வளோ வேலை இருக்குது, முடியலை. இது நாங்கள் சாதாரணமாக சொல்லுகிற காரியமானால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை சரியாக அட்டவணைப்படுத்திக் கொள்வோமா இருந்தால், நேரத்தை திட்டமிட்டுக் கொள்வோமா இருந்தால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனோடு செலவிடுகிற நேரமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீணான நேரங்களை தவிர்த்து, வீணாக செலவழிக்கிற நேரங்களை ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம், பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மாத்திரம் நான் செய்வேன் என்ற தீர்மானத்தை எடுப்போமாயிருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து நற்சான்றிதழ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே தேவனோடு நடந்த ஏனோக், தேவனை பிரியப்படுத்திய ஏனோக்கை போல உங்களுக்கும் எனக்கும் அதே சந்தர்ப்பத்தை தேவன் தருகின்றார். தேவனுக்கு பிரியமாக வாழும் ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக யூதா 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இது யூதா புத்தகத்தில் ஏனோக்கை பற்றி சொல்லி இருக்கிற காரியம். இங்கே சொல்லப்பட்ட விஷயத்துல தான் நாங்கள் பார்க்குறோம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த மனுஷன் இவர். அதே போல் இவர் சொன்னார் என்ன, நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவபக்தி உள்ள மனுஷர்களுடைய அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் நியாயம் தீர்ப்பதற்கு யார் வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து அந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆகவே தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால் தேவன் தன்னுடைய ரகசியங்களை இவருக்கு அறிவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுற விஷயம் யூதா புத்தகத்தில் சபைக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் 4ஆம் வசனத்தில் அது இருக்கு. ஏனெனில் வாசிக்கிறேன்னா, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அதை தான் இங்கே திரும்ப சொல்கிறார். ஆகவே சபைக்குள்ளே இருந்த பக்தி இல்லாத அவபக்தியுள்ள மனுஷர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை குறித்து யூதா எழுதும் பொழுது அந்த நாளிலே ஏனோக்கை கொண்டு தேவன் அவபக்தியுள்ள மனுஷனுக்கு தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த காரியத்தை எடுத்து பேசுகின்றார். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக நம்மளுக்கு உடனே எங்களுக்கு சில தீர்க்கதரிசியோட பேர் நினைவு வந்துடும். இப்போ பூமியில் வாழ்கிற சிலருடைய பேர் ஞாபகம் வந்துடும் இல்லையா? தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தை குறித்து எதிர்வு கூறுவது மாத்திரமில்லை, தேவனுடைய வாயாக இருப்பதும் தீர்க்கதரிசி தான். தேவனுடைய வார்த்தையை பேசுவதும் தீர்க்கதரிசி தான். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசியாக தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வாயாக ஏனோக்கு செயல்பட்டான். ஏன்? கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக, கர்த்தரோடு நடந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற நற்சாட்சி பெற்றபடினால் நியாய தீர்ப்பை பற்றி அல்லது மனம் திரும்புதலை பற்றி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார். தேவன் அந்த மனுஷனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். உண்மையில் நாங்கள் பாப்பமாக இருந்தால் அந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், அவபக்தியான மனுஷர்கள் வாழ்ந்த பொல்லாத மனுஷர்கள் வாழ்ந்த காலம். அதனால தான் தேவன் அழிச்சார். நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து அழிய காரணம் இதுதான், பயங்கரமான. ஆனால் பயப்படலை, ஏனோக்கு பயப்படலை. பயம் இல்லாமல் அந்த மனுஷர்களுக்கு தேவனை பற்றி அவர் அறிவிக்க, அழிய போறீங்க, தேவன் வருகிறார், நியாயம் தீர்க்க போகிறார், அவர் வரப்போகிறார் அப்படின்ற அந்த சத்தியத்தை தெளிவாய் பேசுகிறார். இன்று நாங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவபக்தி நிறைந்த சமுதாயம், கிறிஸ்துவை மறுதலிக்கிற சமுதாயம், கிறிஸ்தவத்தை குறை சொல்லுகிற சமுதாயம், அன்பை என்னன்னு தெரியாத சமுதாயத்தில் நாங்கள் இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்களும் பயமில்லாமல் சத்தியத்தை பேச வேண்டியவங்களாக இருக்கிறோம். பயமில்லாமல் பேசணுமா இருந்தால் தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு நடக்கணும், தேவனோடு எங்களுடைய நேரத்தை செலவிடுவோமா இருந்தால் நாங்கள் பயம் இல்லாமல் சத்தியத்தை பேசக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு பிள்ளை செய்யும் பொழுது நாங்கள் போய் அதுட்டு சொல்லுவோமா இருந்தால் இதை செய்யாதீங்க, இது தப்புன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற காலம் இல்லை. இது எங்களை புறக்கணிக்கிற காலம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் சரியான விதமாய் பேசுவோமா இருந்தால், சரியான விதமாய் சத்தியத்தை எடுத்து காண்பிப்போமா இருந்தால் நிச்சயமாக மனுஷர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவை என்ன? தேவனோடு எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடணும், தேவனோடு நாங்கள் சஞ்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அநேக நேரங்களில் எனக்கு சரின்னு நினைத்தால் நான் செய்வேன், எனக்கு பிழையாக இருந்தால் நான் செய்ய மாட்டேன். இதான் மனுஷனுடைய சிந்தனையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் ஜனத்தை ஜெயித்துக்கொள்ள ஒழுக்கத்திற்குள்ளாய் அவர்களை நடத்தணும். அது எங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப அங்கத்தெல்லாம் இருக்கலாம், சபை விசுவாசிகளாக இருக்கலாம், நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்று அவர்களோடு பேசும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா ஏனோக்கு ஒரு பொல்லாத சமுதாயத்தில் வாழ்ந்த மனுஷன், அநீதி நிறைந்த அவபக்தி நிறைந்த மனுஷங்க வாழ்ந்த நேரத்தில் வாழ்ந்த மனுஷன். ஆனால் பயம் இல்லாமல் அவன் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். தைரியமாய் பேசினான், தைரியமாய் அவர்களுக்கு தன்னுடைய காரியத்தை எடுத்து சொன்னது மாத்திரமல்ல, தேவன் நியாயம் தீர்க்க வருவார்,
இரண்டாம் வருகை ஒன்று நிச்சயம் என்பதை அவர் பேசுகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மக்கள் என்ன சொல்லுவார்கள், நான் இப்படி நடந்து கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அதெல்லாமே அடுத்த கட்டம். முதலாவது தேவனுடைய வாயாக நீங்களும் நானும் செயல்படணும். தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாயாக, அவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்கள், தேவனுடைய வாயாக அவரை பற்றி பேசுகிற மனுஷர்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இதோ ஆண்டவரை நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோமா இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இந்த ஏனோக்கு நாங்கள் அதிகமாய் பேசப்படாத ஒரு காரியமாக இருந்தாலும், கடந்த வாரத்தில் ஒரு சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தபடினா எனக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டபடினா நான் நினச்சேன் இதை என்னுடைய சபையோடு நான் பகிர்ந்து கொள்ளணும் என்று. ஆகவே இந்த வாழ்க்கை, இந்த அவனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பஸ்தன், அநேக பொறுப்புகள் இருந்த ஒரு மனுஷன், ஒரு கணவன், ஒரு தகப்பன், அதிக பொறுப்புகள் இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி செய்ய முடியுமா இருந்தால், தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய நற்சாட்சியை பெற்று தேவனுடைய வாயா இருக்க முடியுமா இருந்தால் நம்மளுக்கு ஏன் முடியாது? இது என்னுடைய உள்ளத்தில் எழும்பிய கேள்வி. இதே உங்களுக்குள்ளும் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் உங்களால் தேவனுடைய வாயாய் செயல்பட முடியாது? ஏன் தேவனுடைய நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியாது? ஏன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது? அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். அவரோடு பேச, அவரோடு நேரம் செலவிட, அவரோடு கலந்து ஆலோசிக்க, அவரோடு ஆண்டு கொள்ள, இதற்குத்தான் தேவன் எங்களை உருவாக்கினார். ஆகவே அவரோடு சஞ்சரிக்க நாங்கள் எங்கள் நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். கட்டாயம் இன்றைய நாளில் இந்த நேரத்தில் நான் தேவனோடு பேசப்போகிறேன், தேவனோடு என்னுடைய நேரத்தை செலவிட போகிறேன் என்று எங்களுடைய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வோம். அந்த நேரத்திலே தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், இன்னும் அநேகர் தேவனோடு நேரம் செலவிட்ட அல்லது தேவனோடு நடந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம், நோவா, மோசே, யோசேப்பு, இப்படி நாங்கள் நிறைய பேரை சொல்லலாம். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட அதிக காலம் வாழ்ந்து அதிக நாட்கள் தேவனோடு சஞ்சரித்த, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய, தேவனாலே நற்சாட்சி பெற்ற, இந்த நற்சாட்சி மேலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதா சொன்ன ஒரு காரியம், இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று நற்சாட்சி பெற்ற ஏனோக்கு. ஆகவே கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்கள் பொல்லாதது, காலம் பொல்லானது, எங்களுக்கு வர சவால்கள் பயங்கரமானது. ஆகவே தேவனோடு நேரம் செலவிடாமல் வெளியில் வருவோமா இருந்தால் சவால்களை ஜெயிக்க முடியாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சரி, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்காய் வாழுகிற பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படியா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது, அவர் நடந்தபடியே நாங்களும் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்து கொண்டார் அதே விதமாய் நாங்கள் நடக்கணும். அப்படியா இருந்தால் நாங்கள் எங்கே போகணும்? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். அவர் நடந்து கொண்டது எப்படின்னு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தில் அவர் அவருடைய பிரச்சனை வரும்பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார், பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த பொழுது எப்படி தீர்வு கொடுத்தார், குற்றத்தில் அகப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்தவங்களை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் எப்படி நடந்து கொண்டார், பசியில் உள்ளவர்கள் வந்த பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார், ஜனங்கள் ஆசியா அவரிடத்தில் வந்த பொழுது அவர் எப்படி கண்டார். இது எங்களுக்கு தெரிஞ்சால்தான் அவர் நடந்தபடி நாங்களும் நடக்கலாம். இது தெரியணுமா இருந்தால் வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஆழமான சத்தியங்களை எழுதி வச்சு அதை உங்களுடைய ஞாபக குறியாக, இல்லாட்டா இதை நான் செய்யணும், இதை நான் மாறணும், இதை நான் என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் மாத்திரமே அவர் நடந்தபடி நீங்களும் நடக்கலாம். ஆகவே இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்கணும் அப்படின்னு விரும்புவீர்களாக இருந்தால் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணியுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்க விரும்புகிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, உம் முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் காணணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தொடர்ச்சியாக இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு கிழமை அல்ல, தொடர்ச்சியாக 300 வருஷம் அந்த ஏனோக்கு வாழ்ந்ததை போல ஆண்டவரே, பூமியில நான் வாழும் வரைக்கும் தொடர்ச்சியாக
உம்முடைய பிள்ளையாக உம்மோடு நான் நெருக்கமாக என்னுடைய நேரத்தை செலவிட எனக்கு கிருபை தாங்கப்பான்னு நாங்கள் தேவனிடத்தில் கேட்போம். அது மாத்திரமல்ல, ஏனோக்கு தேவனோடு நடந்து நற்சாட்சி பெற்றதை போல கர்த்தாவே நானும் இடத்திலிருந்து நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள என்னுடைய குடும்ப அங்கத்தவர் அல்ல, என்னை பார்க்குற மனுஷங்கள் அல்ல ஆண்டவரே, நான் என்னை பற்றி சொல்றது அல்ல, நீர் என்னை பார்த்து எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லும் அந்த நற்சாட்சியை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இதெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கிறதோ சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த எல்லா தடைகளையும் அகற்றி உம்மை பார்த்து சீராக இந்த ஓட்டத்தை ஓட, சரியான விதமாய் ஓட, உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓட எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நாங்கள் தேவனிடத்தில் கேட்போம். நாங்கள் தேவனிடத்தில் ஆசையோடு வாஞ்சியோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே ஒரு அர்ப்பணிப்பை செய்வோம், ஒரு நேரத்தை ஒதுக்குவோம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக மாறுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.